ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றும் நம்மோடு இருந்து நம்மை காக்கிறார். சமாதானமும் இருக்கும். எரேமியா 42ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு கீழ்ப்படிவது எப்படி? அதை தெளிவாக இந்த செய்தியில் கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் கீழ்ப்படிய வேண்டும் அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். கீழ்ப்படிதல் என்றால் என்ன என்பதை குறித்து தியானித்திருக்கிறோம். இதே அதிகாரத்தில் கீழ்ப்படிதல் ஏன், அதாவது கீழ்ப்படிதல் என்றால் என்ன, ஏன் கீழ்ப்படிய வேண்டும், எப்படி கீழ்ப்படியும், இந்த காரியங்களை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ளலாம். இந்த வேத பகுதியை அடிப்படையாக கொண்டு வேத பகுதிகளை ஆராய்ந்து எரேமியா 42 நடந்த சம்பவங்கள் சுருக்கமாக முதலில் நடந்த காரியங்களை தெரிந்து. இஸ்ரவேலர்கள் அநியாயமாக கர்த்தரை விட்டு விலகி நடந்தார்கள். பாவத்திற்கும் விக்கிரகாராதனைக்கும் இடம் கொடுத்தார்கள். எல்லாவித பாவங்களையும் செய்துவிட்டார்கள். கர்த்தர் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருடங்களாக அவர்களை எச்சரித்து அவர்கள் கர்த்தரை விட்டு நூற்றுக்கணக்கான வருடங்களாக நியாயாதிபதிகளையும் தீர்க்கதரிசிகளையும் அனுப்பி அவர்களை நல்வழிப்படுத்தினார். ஆனாலும் அவர்கள் திரும்ப திரும்ப கொஞ்ச காலம் திருந்தினாலும் மீண்டுமாக பாவத்திற்கு இடம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படி அவர்கள் பாவத்தில் பெருகும் பொழுது பாவம் பெருகி பெருகி வந்து கடைசியில் அந்த பாவத்தின் உச்சமாக கர்த்தருக்கு விரோதமான செயல்கள், எல்லா பாவமும் கர்த்தருக்கு விரோதமானதுதான். முதலில் பாவம் மனிதர்களுக்கு விரோதமாக தொடங்கும், முடியும் போது அது கர்த்தருக்கு விரோதமாக நேரடியாக கர்த்தரை எதிர்க்கிற காரியமாய் முடியும். இது பொல்லாதவரின் தந்திரம். மனிதர்கள் இப்படிதான் தீயவர்கள் செயல்படுவார்கள். முதலில் மனிதர்களை எதிர்ப்பார்கள் தீயவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்ப்பார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கடைசியில் நேரடியாக தேவனையே எதிர்க்க துணிவார்கள். இது துன்மார்க்கரின் பழக்கம். பொல்லாதவன் அப்படிதான் அவர்களை வழி நடத்துவார். இப்படி இருக்க இஸ்ரவேலின் அக்கிரமம் பெருகி கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் சுமார் இன்றிலிருந்து 2500 வருடங்களுக்கு முன்பாக எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் அவரை எழுப்பி கர்த்தர் 40 வருடங்கள் அவரை தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுதே பல தீர்க்க தரிசனங்களால் அவரை எச்சரித்து, பல தீர்க்க தரிசனங்களால் கர்த்தர் இஸ்ரவேலரை எச்சரித்தும் அவர்கள் கீழ்ப்படியாமல் தொடர்ந்து பாவம் செய்து வந்ததினால் கர்த்தர் இஸ்ரவேலரின் சத்துருக்களான பாபிலோனியர்களிடத்தில் அவர் ஒப்பு கொடுத்தார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ராஜா வந்து இஸ்ரவேலை கொள்ளையடித்து ஜனங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு பிரபுக்கள் ராஜாக்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போய் இப்படியாக பல சம்பவங்கள் நடந்தது. மீதியான ஜனங்கள் இஸ்ரவேலில் இருந்தார்கள். இரண்டாவது முறை எச்சரித்தும் அப்படி அது நடந்து முடிந்த பின்பும் மீண்டும் மீறி இருந்த ஜனங்களும் பாவம் செய்தார்கள். அதனால் கர்த்தர் மீண்டும் தீர்க்க தரிசனம் உரைத்தார், எரேமியா மூலமாக எச்சரித்தார். அப்பொழுதும் கேட்கவில்லை. எத்தனை முறை கர்த்தரை எச்சரித்தும் இவர்கள் கேட்கவில்லை. எனக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லியும் கேட்காமல் மீண்டும் மீண்டும் தவறு செய்தார்கள். அதே நிமித்தம் மீண்டும் கர்த்தர் பொல்லாதவர்களிடம் அந்நியர்களிடம் ஒப்படைத்தார். அந்நியர்களுக்கு அடிமையாயிருங்கள். சொந்த பூமியில் நிம்மதியாய் வாழ முடியாமல் அந்நியர்களிடத்தில் ஒப்படைத்தார். அநேகம் பேர் சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள். பாபிலோன் ராஜா மீண்டுமாக, அதாவது சிதேக்கியா ராஜாவின் காலத்தில் சிதேக்கியா ராஜா செய்த தவறு நிமித்தமாக இப்படியாக நடந்தது. நேபுகாத்நேச்சார் ராஜா மீண்டுமாக சிறைப்பிடித்துக் கொண்டு போய்விட்டார். எஞ்சி இருந்த இஸ்ரவேலில் கொஞ்ச ஜனங்கள் இருந்தார்கள். அவர்களுக்கும் மீண்டும் அவர்களுடைய அக்கிரமங்களும் பெருகி இருந்ததினால் அவர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியாவையே எதிர்த்தார்கள். உண்மையான தீர்க்கதரிசியாகிய பரிசுத்தமான மனிதர், அவரை போல பாடுபட்டு தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள். எத்தனை கடினமான காரியம் அது. அத்தனை சுமைகளையும் சுமைந்து தன் வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டத்தை போராடி துன்பத்தை அனுபவித்து தீர்க்க தரிசனம் உரைத்த எரேமியா. பல எதிரிகள், அவரை சூழ்ந்த எதிரிகள் கூட்டம்தான் என்றே சொல்லலாம். யாரும் ஒருவர் கூட ஆதரவாக இருந்ததாய் தெரியவில்லை.
எரேமியாவின் ஒரே துணை கர்த்தர் என்றே தோன்றுகிறது. வேறு யாரும் அங்கு இல்லை. அப்படியாக அவர் போராடி துன்மார்க்கருக்கு அவர் நியாய தீர்ப்பை சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை எச்சரிப்பை கொடுத்து எல்லாம் செய்தார். ஆனால் அவரையே கொல்லுவதற்கு எத்தனித்தார்கள். எல்லோரும் சூழ்ந்து கொண்டு கொல்ல முயற்சித்தார்கள். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் எபெத்மெலேக் என்னும் மனிதனால் கர்த்தர் காப்பாற்றினார் எரேமியாவை. இப்படி செய்து கொண்டிருந்த அந்த மீதி இருந்த கொஞ்ச இஸ்ரவேலர்களும் மிகுந்த துன்பத்திற்கு உண்டாக்கி கடைசியில் பாபிலோன் ராஜா வந்து கொள்ளையடித்து எருசலேமை சுட்டெரித்து போட்டு தேவாலயத்தை சுட்டெரித்து போட்டு இப்படியெல்லாம் நடந்து முடிந்ததும் கொஞ்சம் மீதி இருந்த ஜனங்கள் மட்டும் இறந்தவர்கள் தவிர மீதி இருந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு எகிப்துக்கு போக புறப்பட்டார்கள். இஸ்ரவேலில் இருந்தால் இனி நம்மை கொன்று போடுவார்கள் என்று எகிப்துக்கு புறப்பட்டு போகிறார்கள். கிம்காம் என்னும் மேடையில் தங்கி இருக்கிறார்கள் எகிப்துக்கு போவதற்காக. அப்பொழுது அவர்கள் எரேமியாவினிடத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்யும்படி கேட்கிறார்கள். அதாவது என்ன முடிவெடுப்பது? நாங்கள் எகிப்துக்கு போகலாமா? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இல்லை காப்பாற்றிக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தரிடம் கேட்டு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேலர்கள் இப்படி வந்து கேட்டு சொன்னதும் எரேமியா கர்த்தரிடத்தில் போய் ஜெயிக்கிறார். இவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று இவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறார். இப்படி அவர் கேட்ட பின்பு 10 நாள் கழித்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இங்கேயே இருங்கள். எகிப்துக்கு போனால் நீங்கள் அங்கு யுத்தம் இல்லை, போராட்டம் இல்லை, எந்த துன்பமும் இல்லாமல் கொள்ளை நோய் இல்லை, பஞ்சம் இல்லை, நல்லபடியாக வாழலாம் என்று புறப்படுகிறீர்கள். அங்கு போனால் நீங்கள் எது இல்லை என்று நினைத்தீர்களோ அதெல்லாம் வந்து உங்களை கொன்று போடும். இங்கேயே இருங்கள், நான் உங்களை பாதுகாப்பேன், இஸ்ரவேலிலேயே இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் எரேமியாவை கேட்க சொல்வதற்கு முன்பே எரேமியாவினிடத்தில் வாக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் நன்மை சொன்னாலும் சரி, தீமை சொன்னாலும் சரி, எதை சொன்னாலும் நாங்கள் கேட்கிறோம் என்றார்கள். அப்படி சொன்னார்கள். எரேமியா கர்த்தரிடத்தில் கேட்டார். 10 நாள் கழித்து கர்த்தர் பதில் கொடுத்தார். இவர்கள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் விருப்பப்படி எகிப்துக்கு புறப்பட்டார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம் என்றார்கள், ஆனால் கீழ்ப்படியவில்லை. ஒரு காரியம் தெரிந்து கொள்வோம். இவர்கள் இப்படி போனது தவறு என்று நமக்கு தெரியும். அதனால் ஆண்டவர் சொல்லி இருந்தார் எரேமியா மூலமாக, என் வார்த்தையை மீறி போனால் நீங்கள் அழிந்து போவீர்கள், கொலை நோய் வரும், பஞ்சம் வரும், பட்டயம் வரும், எல்லோரும் அழிந்து போவீர்கள். எகிப்துக்கு போனால் நான் அழிப்பேன் என்று கர்த்தரை சொல்லிவிட்டார். ஆனாலும் அதை கேட்ட பின்னும் இவர்கள் போட்டார்கள். இதுதான் சம்பவம் நடந்தது 42ஆம் அதிகாரத்தில். இப்படி நமக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை கர்த்தர் சொல்லும் பொழுது அதை கேட்டால் அதற்கு பெயர்தான் கீழ்ப்படிதல் என்று நாம் பார்த்தோம். இப்பொழுது கீழ்ப்படிதல் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நம்மால் கீழ்ப்படிய முடியும் என்ற அந்த வழியை நாம் தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக கீழ்ப்படிதலுக்கு ஒரு ஆழமான ஒரு சத்தியம் தேவைப்படுகிறது. கீழ்ப்படிதல் என்பது ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்பதையும் சற்று கவனித்து பார்த்தீர்களா? ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் கீழ்ப்படியுள்ள குணத்தோடு தான் நாம் பிறந்திருக்கிறோம். ஆதியிலே தேவன் ஆதாம் ஐயாவையும் ஏவாளம்மாவையும் படைத்த பொழுது அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். அந்த சுபாவம் அவர்களுக்குள் இருந்தது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. எப்பொழுது அவர்கள் இச்சை கொண்டார்களோ, வலுசற்பம் அவர்களை வஞ்சித்ததோ, பாவம் வந்ததுதான் அவர்கள் அதை மீறினார்கள். ஏமாந்து போய் மீறிவிட்டார்கள். அதுதான் அவர்கள் செய்த தவறு. சரி, இந்த கீழ்ப்படிதல் ஏன் தேவை என்றால், இந்த பூமி பாவத்திற்கு முன்பாக ஏவாளமா பரிசுத்தமாய் வாழ்ந்தபோது, பாவம் செய்யாமல் அந்த பழத்தை சாப்பிடாமல் அதற்கு முன்பாக அவர்கள் வாழும் வரைக்கும் இந்த பூமி பரிசுத்தமாய் இருந்தது. அங்கு சட்ட திட்டங்கள் தேவைப்படவில்லை. அதாவது எதை செய்தாலும் நன்மையானதாகவே இருந்தது. ஒரு உதாரணத்தை பார்ப்போம். அதாவது நாம் பாதையில் நடந்து போய் கொண்டிருக்கிறோம், ஒரு காடான பாதையில். அப்பொழுது 2 பாதை நமக்கு முன்பாக விரிந்து போகிறது. 2 பாதை போகிறது. நமக்கு எந்த பாதையில் போக வேண்டும் என்று நமக்கு தெரியவில்லை. போய்கொண்டிருக்கிறோம், 2 பாதை இருக்கிறது, எதில் போக வேண்டும் என்று தெரியவில்லை.
அதனால் நம் அருகில் இருக்கிறவரை பார்த்து கேட்கிறோம் எந்த பாதையில் போக வேண்டும் என்று. அதற்கு அவர்கள் சொல்வார்கள், இது நல்ல பாதை, இந்த பாதையில் போங்கள், இந்த பாதையில் போனால் உங்களுக்கு துன்பம் நேரிடும், இது கரடுமுரடாக இருக்கும், போவது கடினம், நீங்கள் இந்த பாதையில் போங்கள், இது சிறந்ததாக இருக்கும் என்று ஒரு காட்டில் நடந்து போகும்போது வழியில் சொல்லுவார். பெரியவர்கள் ஆலோசனையை கேட்டு அங்கிருப்பவர்களை கேட்டு செல்லலாம். ஒரு நகரமாய் இருந்தாலும் கூட இந்த பாதையில் செல்லுங்கள் என்று சொல்வது வழக்கம். அந்த நல்ல பாதையும் கெட்ட பாதையும் இருப்பதினால்தான் தெரிந்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. எல்லாமே நல்ல பாதையா இருந்தால் எந்த பாதை வேண்டும் என்றாலும் செய்யலாம். அது போல ஏவாளம்மா பாவம் செய்வதற்கு முன்பாக எல்லாம் நன்மையா இருந்தது, அங்கு பாவம் இல்லை. எப்பொழுது அவர்கள் பாவம் செய்தார்களோ அதன் பின்பு மனித வாழ்க்கைக்கு சட்ட திட்டங்கள் தேவைப்பட்டது, கீழ்ப்படிதல் தேவைப்பட்டது. கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அதுவரை கீழ்ப்படிந்திருந்தார்கள். கர்த்தர் அவர்களை ஆராய சொல்லவில்லை, சட்டத்திட்டங்களை கொடுக்கவில்லை. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வேதாகமும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் பாவத்தில் விழுந்த பின்பு நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக கர்த்தர் சட்டத்திட்டங்களை கொடுக்கிறார். ஓய்வு நாள் ஆசரிப்பை கொடுத்தார், விருத்த சேதன உடன்படிக்கையை செய்தார், 10 கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்தார். இப்படியாக செய்தார். கடைசியாக புதிய உடன்படிக்கையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக திருவிருந்தை கொடுத்திருக்கிறார். சரி, இப்படி வரிசையாக சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்படுகிறது. ஏன்? இப்பொழுது நன்மையும் தீமையும் கலந்திருக்கிறது இந்த பூமியில். இப்பொழுது நாம் சட்டத்திட்டங்களை கடைபிடித்து நடந்தால்தான் நல்ல பாதையில் போக முடியும், பரிசுத்த வாழ்வு வாழ முடியும். இவ்வுலகத்தில் நமக்கு 2 வாய்ப்பும் கிடைத்து விட்டது. போதும், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆதியிலே பரிசுத்த வாழ்வு மட்டுமே வாய்ப்பாக இருந்தது. அவர்கள் பாவம் செய்த பின்பு பரிசுத்தையும் பாவத்தையும் செய்யும் வாய்ப்பு வந்துவிட்டது. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கும் இன்றும் இந்த உலகம் முழுவதும் சாபமும் இருக்கிறது, ஆசீர்வாதமும் இருக்கிறது. எதையும் தெரிந்தெடுக்கும் உரிமையும் நமக்கு இருக்கிறது. இப்படி 2 பாதைகள் இருக்கும் பொழுது நாம் கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் பொழுது அது பரிசுத்த பாதையா இருக்கிறது, கர்த்தரிடத்தில் கொண்டு போய் பாதையா இருக்கிறது. நீதி நியாயமும் இருக்கிறது, அநியாயமும் அக்கிரமமும் இருக்கிறது. நீதியை கற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நடந்தால் அது கர்த்தரிடத்தில் கொண்டு போய் நம்மை சேர்க்கும். நீதிமான்களின் பாதைதான் கர்த்தரிடத்தில் போய் சேரும். அக்கிரமும் அநியாயமும் பாதாளத்தில் தான் மனிதனை கொண்டு போய் சேர்க்கும். அப்படி என்றால் கீழ்ப்படிதல் அவசியம். கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு நீதியை போதிக்கிறது. அதை கேட்டு நடக்கும் பொழுது நாம் கர்த்தருடைய வழிகளில் சென்று அவரிடம் போய் சேரலாம், பரலோகம் அடையலாம். அப்படி என்றால் கீழ்ப்படிதல் அவசியம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, நாம் கேட்கவில்லை, அந்த வார்த்தை கற்பனைகளையும் வேத வசனம் மொத்தமாக எல்லா வேத வசனங்களையும் படித்து எல்லாம் தேவை. எல்லா சூழ்நிலைகளுக்கும் நமக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனித வாழ்வில் என்னென்ன சூழ்நிலை எல்லா மக்களுக்கும் வரும், மனித இனத்திற்கு வரும் மொத்த சூழ்நிலைகளுக்கும் பதில் வேதாகமத்தில் இருக்கிறது. வேதாகமத்தில் சொல்லப்படாத சூழ்நிலை எதுவுமே மனித வாழ்வில் இல்லை. இப்படி இருக்க நாம் செய்ய வேண்டியது என்ன? கீழ்ப்படிதல் அவசியம். கீழ்ப்படிந்தால் மட்டும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதுதான் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் சேர முடியும். அதனால் கீழ்ப்படிதல் அவசியம் என்பதை தெரிந்து கொள்வோம். அதுவே நமக்கு சரியான பாதையை காட்டும். உலகத்தையும் உலகத்தாரையும் பார்த்து வாழ்ந்தால் அதில் தீமை கலந்திருப்பதினால் நாம் நித்திய ஜீவனை அடைய முடியாது. அந்த பாதையில் செல்லக்கூடாது. நீதிமானாய் வாழ வேண்டும் என்றால், கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருடைய உண்மையான பிள்ளையாய் வாழ வேண்டும் என்றால், அவரிடம் சேர வேண்டும் என்றால் நிச்சயமாக கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், வசனத்தை கை கொண்டு நடக்க வேண்டும். வசனம் கர்த்தருடைய வார்த்தை. அவர் பிள்ளைகள் அவருக்கு கீழ்ப்படிதல் என்றால் அவர் வார்த்தைக்கு கேட்டு நடக்க வேண்டும். அதற்கு பெயர் தான் கீழ்ப்படிதல். வசனத்தின்படி வாழ்வதே கீழ்ப்படிதல். அதை புரிந்து அடுத்ததாக எப்படி கீழ்ப்படிவது? மிக கடினமான ஒரு காரியம் மனிதனுக்கு கீழ்ப்படிதல். அப்படி தோன்றுகிறது, ஆனால் உண்மையில் அது இல்லை. அது மிக சுலபமானது, புரிந்து கொண்டார். கீழ்ப்படிதல் நாம் சாதாரண ஒரு மனித வாழ்க்கை சமுதாயத்தோடு வாழ்ந்துவிட்டு புதிய ஒரு கர்த்தருடைய பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று முயற்சி செய்யும் பொழுது கீழ்ப்படிதல் கடினமாய் இருக்கு. உண்மைதான். எப்படி என்றால், நாம் பாவத்தில் பழகி இருக்கிறோம், அக்கிரமத்தில் பழகி இருக்கிறோம், அதையே போய் பேசி பழகி இருக்கிறோம். உண்மையை மட்டும் பேச வேண்டும் என்றால் சில நேரம் தடுமாறும்.
அதே போல எல்லா காரியத்திலும் நேர்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது சற்று கடினமாக தோன்றும் ஆனால் உண்மையில் அது இல்லை, கடினம் இல்லை. ஏனென்றால் அதை புரிந்து கொள்ளும் வரைக்கும் அநேக பிரசங்கங்கள் கேட்பது உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் திருச்சபைக்கு செல்வதுண்டு. அங்கு அநேக போதகர்கள் போதிக்கிறார்கள், எல்லோரும் சொல்லுகிறார்கள், கீழ்ப்படிய வேண்டும் என்று போதிக்கிறார்கள். ஆனால் எப்படி கீழ்ப்படிவது என்பதை சொல்லிக் கொடுத்தால் ஜனங்களுக்கு அது சுலபமாகும். எப்படி கீழ்ப்படுவது மிக தெளிவான விளக்கத்தை கர்த்தர் நமக்கு சொல்கிறார். அதை இன்று கற்றுக்கொள்வோம். எப்படி கீழ்ப்படிவது? முதலில் நாம் கீழ்ப்படியாமல் போவதற்கான மனநிலை ஏன் வருகிறது, அதை முதலில் ஆராய்வோம். ஏன் நம்மால் கீழ்ப்படிய முடியவில்லை என்பதை தெரிந்து கொண்டு அந்த காரணத்தை எடுத்து போட்டால் நம்மால் கீழ்ப்படிய முடியும். ஒரு காரியத்தை நாம் முடிவு செய்கிறோம், அதாவது ஒரு புதியதாக ஒரு வேலைக்கு செல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த வேலையில் நமக்கு அதிகமாய் பணம் கிடைக்கும். ஆனால் சில தவறுகள் வாழ்வில் செய்ய வேண்டியிருக்கும். சில நேரம் பொய் பேச வேண்டியிருக்கும். சில காரியங்கள் கர்த்தருக்கு விரோதமான வேத வசனங்களுக்கு புறம்பான ஒரு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டியிருக்கும் என்று தெரிகிறது. ஒரு புதிய வேலை கிடைத்திருக்கிறது. அநேக நாட்கள் வேலை இல்லாமல் நமக்கு ஒரு புதிய வேலை கிடைத்திருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்பொழுது நாம் அதற்கு முடிவெடுக்க வேண்டும், இந்த வேலைக்கு செல்லலாமா வேண்டாமா என்று. அப்பொழுது நாம் என்ன செய்வோம்? முதலில் அந்த வேலையை குறித்து நன்றாக யோசிப்போம். நம் சூழ்நிலைகளை எல்லாம் நாம் யோசிப்போம். ஆஹா, இத்தனை நாள் நமக்கு வேலை கிடைக்கவில்லை, இந்த வேலை நல்ல வேலையாக இருக்கிறது, அதிக சம்பளமா இருக்கிறது, நமக்கு சுலபமான வேலையா இருக்கிறது. இப்படி எல்லா நல்ல காரியங்களையும் யோசித்து அதன் பின்பு அந்த வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை நமக்கு வந்துவிடும். இந்த வேலை செய்ய போகிறோம், முதல் மாத சம்பளத்தில் இந்த காரியத்தை செய்ய போகிறோம், 2வது மாத சம்பளத்தில் இப்படி செய்யலாம், இந்த செலவு செய்யலாம், இப்படியாக பல திட்டங்கள் நமக்குள் போடுகிறோம். நாம் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன பொருள் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தோமோ அதையெல்லாம் திட்டமிட்டு சந்தோஷப்படுகிறோம். அதன் மேல் ஒரு ஆசை வந்துவிடும். முதலில் அதை யோசித்தோ அதன் பின்பு அந்த வேலைக்கு போக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டோ அந்த முடிவின் மேல் ஆசையும் பட்டுவிட்டோம், ஆசையும் ஏற்படுத்திக் கொண்டோம். இதையெல்லாம் செய்து முடித்துவிட்டு சரி கர்த்தரிடத்தில் கேட்டு செய்வோம். இப்படி கர்த்தரிடத்தில் நாம் கேட்டு இந்த காரியத்தை செய்வோம் என்று நாம் ஜெபித்து கர்த்தரிடம் கேட்க நாம் ஜெபிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகிறார். நம் வேத வசனத்தின் மூலமாக, போதகர் மூலமாக, அல்லது நேரடியாக கர்த்தரின் குரலை கேட்க தெரிந்தவர்கள், தீர்க்கதரிசன அபிஷேகம் பெற்றவர்கள் கர்த்தர் பேசுவதை கேட்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வேலை உனக்கு வேண்டாம் மகனே, இது உனக்கு வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது இந்த வேலையை ஏற்றுக்கொள்ள நம்மால் கீழ்ப்படிய கடினமாய் இருக்கும். நமக்கு கீழ்ப்படிதல் வராது. முதலில் செல்லுவோம், அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி கீழ்ப்படியாமல் அந்த வேலைக்கு சென்று விடுவோம். இது மனநிலையில் இருந்தால் இப்படிதான் கீழ்ப்படியாமை வரும். இதுதான் காரணம். அப்படி என்றால் இந்த கீழ்ப்படியாமை, கர்த்தர் வேண்டாம் என்று சொன்ன செயலை நாம் வேண்டும் என்று செய்வது கீழ்ப்படியாமை. அடங்கவில்லை, கர்த்தர் சொல்லை கேட்கவில்லை, பாவத்தை செய்கிறோம். மீறுதலே பாவம். கர்த்தரின் வார்த்தையை மீறி நடப்பதுதான் பாவம். இங்கே எரேமியா தீர்க்கதரிசியின் 42ஆம் அதிகாரத்திலும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் எஞ்சி இருந்தவர்கள் எகிப்துக்கு போக கிம்காம் வரைக்கும் வந்து விட்டார்கள். இங்கு வந்து முடித்த பின்பு கர்த்தர் வேண்டாம் என்று சொன்னதும் அவர்கள் என்ன செய்தார்கள்? திரும்பி போகவில்லை. புறப்பட்டு வந்துவிட்டோம், அங்கே போவோம், நாம் விரும்பிவிட்டோம், விரும்பியதை செய்வோம் என்று. இந்த 3 காரணிகள். முதலில் ஒரு விஷயத்தை அவர்கள் ஆராய்ந்தார்கள். முதலில் நாம் வேலைக்கு போக வேண்டுமா என்று யோசித்தோம், அதன் பின்பு முடிவெடுத்தோம், அதன் மேல் ஆசையை வளர்த்து கொண்டோம். இந்த 3 நிலைகளும் தான் நம் பாவத்திற்கு காரணமாய் இருக்கிறது. நாம் கீழ்ப்படியாமல் போவதற்கு இந்த 3 காரணிகளும் தான் காரணம். சரி, இந்த 3ஐயும் செய்யாமல் இருந்து விட்டால் போதுமானது. அருமையாய் நாம் கீழ்ப்படிவோம். கீழ்ப்படிதல் மிக சுலபமாவது எப்படி என்றால் இப்படிதான்.
இந்த 3 காரியங்களையும் நாம் செய்யக்கூடாது. ஒரு முடிவெடுத்த பின்பு அதை குறித்து ஆராய்ந்து முடிவெடுத்து அதன் மேல் ஆசையை வளர்த்து கொண்டு கர்த்தரிடம் போய் கேட்பதை விட, ஒரு வேலை வந்திருக்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது, அதை குறித்து யோசிக்க தொடங்கக்கூடாது. நேரடியாக முதலில் நாம் யோசிக்காமல் அதை கொண்டு போய் கர்த்தரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அந்த விஷயத்தை முதலில் கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும். நாம் போட்டு அதை யோசிக்கவே கூடாது. முதலில் நாம் எதையும் யோசிக்க கூடாது. கர்த்தாவே, எனக்கு இந்த இடத்தில் வேலை வந்திருக்கிறது, சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது, நான் இதற்கு போகலாமா போகக்கூடாதா? இங்கு நான் போனால் தவறு செய்ய நேரிடும், பொய் சொல்ல வேண்டி வரும், உமக்கு விரோதமான காரியங்களை செய்ய நேரிடும், இதற்கு நான் போகலாமா என்று அதே மனிதராகிய நாம் போய் கர்த்தரிடத்தில் கேட்டால் கர்த்தர் என்ன சொல்லுவார்? முதலில் சொன்ன அதே பதில், இந்த அதே காரியம்தான். அதனால் கர்த்தர் என்ன சொல்லுவார்? வேண்டாம் என்று சொல்லுவார். நாம் அதை கேட்ட உடனே கர்த்தர் சொல்லிவிட்டார், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், நாம் அதுக்கு போக வேண்டாம். மீறி சென்றால் என்ன நடக்கும்? கண்டிப்பாக துன்பம் தான் நடக்கும். நாம் என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்று நினைத்தோமோ அது எதுவுமே நடக்காது. நாம் எதை எதிர்பார்க்கவில்லையோ அத்தனை துன்பங்களும் அதில் சேர்ந்து வரும். கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், நல்வாழ்வு வாழ்வோம். இந்த வேலையில் என்றால் நல்லபடியே ஆண்டவர் தருவார். கர்த்தர் தருவதை ஏற்றுக்கொள்வோம் என்ற மனநிலை வந்துவிடும். அப்படி என்றால் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்றால் அதற்கு முதலில் நாம் செய்ய வேண்டியது, எந்த காரியத்தை குறித்தும் நம் வாழ்க்கையில் நாம் எந்த விஷயம் சிறிதாய் இருந்தாலும் பெரிதாய் இருந்தாலும் முதலில் கர்த்தரிடத்தில் கேட்டுவிட்டு அதன் பின்பு அந்த காரியத்தை குறித்து நாம் யோசித்தால் மிக சுலபமாயிருக்கும். கீழ்ப்படிதல் மிக சுலபம். அன்றாடம் கீழ்ப்படியலாம், எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியலாம், சிறியது பெரியது என்ற வித்தியாசம் இல்லாமல் கீழ்ப்படியலாம். இதுவே சுலபமான வழி கீழ்ப்படிதலை. இதை உறுதிப்படுத்தும்படியாக ஆதாம் ஏவாள் தான் முதலில் பாவம் செய்தார்கள். கீழ்ப்படியாமை அவர்கள் மூலமாய் வந்தது. ஏவாளமாய் செய்த அந்த செயலை சற்று ஆராய்ந்து பார்த்தால் நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது ஆதாம் இடத்திலும் ஏவாள் இடத்திலும் கர்த்தர் அந்த பழத்தை சாப்பிடும் நாளில் நீங்கள் சாவீர்கள் என்று சொல்லியிருந்தார். அதனால் அவர்கள் அதை புசிக்காமல் சாப்பிடாமல் இருந்தார். வலுசர்ப்பம் வந்து அதற்குள் பொல்லாத ஆவி, பொல்லாதவன் இருக்கிறான், அது வந்து ஏவாளம்மாவிடம் முதலில் கேள்விதான் கேட்கிறது. அதாவது அந்த மரத்தின் கீழ் முதலில் சென்றது ஏவாளம்மா. அங்கு அவர்கள் இருந்து அந்த பழத்தின் கனி பார்த்து ரசித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த இடத்திற்கு செல்லாமல் வலுசர்ப்பம் அவர்களை அழைத்து சென்றது என்று சொல்லவில்லை. அவர்கள் அந்த இடத்தில் நின்றிருக்கிறார்கள், அந்த பழத்தின் அழகை ரசித்திருக்கிறார்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும் போது மிக தெளிவாய் அது புரிகிறது. அது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றதுமாய் இருக்கிறது என்று ஏவலம்மா தங்களுடைய சொல்லுகிறார். அந்த அளவுக்கு அவர்கள் நினைக்கிறார்கள், அதை விரும்புகிறார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த வலுசர்ப்பம் கேட்கிறது, கர்த்தர் இந்த மரத்தின் பழங்கள் எல்லாவற்றையும், எல்லா மரத்தின் பழங்களையும் சாப்பிட வேண்டாம் என்று சொன்னாடா என்று கேட்கிறது. தேவ திட்டம் என்ன என்று சாத்தானுக்கு தெரியாது. கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தவில்லை, பொல்லாதவனுக்கு தெரியவில்லை. தெரியாததினால்தான் ஏவாளம்மாவிடம் மெதுவாக கேள்வி கேட்டு கேட்டு அவர்களிடம் இருந்து விஷயத்தை பெற்றுக் கொள்கிறார். எல்லா பழத்தின் மரத்தையும் சாப்பிட வேண்டாம் என்று சொன்னாரா என்று கேள்வி. இல்லை இல்லை, இந்த ஒரு மரத்தின் பழத்தை தான் சாப்பிட வேண்டாம் என்று சொன்னார் என்று வெகுளியாக ஏவாளம்மா சொல்லிவிட்டார்கள். வஞ்சகம் இல்லை, அவர்களுக்கு அப்படியே உண்மையை சொல்லிவிட்டார். அவன் பொல்லாதவன், அவரிடம் சொல்லக்கூடாது என்ற விவரம் தெரியுது. செய்தார்கள் அல்லவா? இந்த மரத்தின் கனியை தான் புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொன்னார்கள். அதன் பின்புதான் அவன் இல்லை, அப்படி இல்லை என்று ஆசை வார்த்தையை சொல்லி அந்த பழத்தை சாப்பிட வைத்தார். அவன் சொன்னதும் ஏவாளம்மா யோசிக்கிறார்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை கவனித்து பார்த்தால் தெரியும். அந்த கனியை பார்க்கிறார்கள், அது அழகாய் இருக்கிறது, அதை சாப்பிடுவது நல்லது என்று தோன்றுகிறது இவர்களுக்கு. இப்படி அந்த பழத்தை குறித்து ஒரு நிதானித்து அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறார்கள். இதில் அவர்கள் யோசிக்கிறார்கள்,
முடிவெடுக்கிறார்கள், அதன் மேல் ஆசை வைக்கிறார்கள். இந்த 3 நிலையும் செய்த பின்பு அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள். இதைதான் கர்த்தர் பற்றிக்கொள்ள சொல்கிறார். எந்த காரியத்தை முடிவெடுப்பது என்றாலும், எந்த ஒரு பிரச்சனையா இருக்கலாம், ஒரு இடத்திற்கு வெளியூர் செல்ல வேண்டும் என்றாலும் கூட, ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும், உபவாசிக்க வேண்டும் என்றாலும், கர்த்தாவே நான் இதை செய்யலாம், முதலில் கர்த்தரிடம் கேட்டு விடுவோம். அதன் பின்பு யோசிப்போம். யோசித்து விட்டு கேட்டால் கீழ்ப்படிதல் கடினமாய் இருக்கிறது. சுவாமி, நம் மனதில் கேள்வி எழும் போதே உடனே கர்த்தரை நோக்கி ஜெபிக்க தொடங்கி விட வேண்டும். இப்படி நாம் செய்யும் போது, கர்த்தாவே இதை நாம் செய்யலாமா என்று நாம் யோசிக்க, நம் மனதை நாம் யோசிக்க நினைக்கும் போது, உடனே அதே நொடியில் கர்த்தரை நோக்கி கேட்டுவிட்டால் முடிந்து விட்டது. இப்படி ஒரு எண்ணம் வருகிறது. கர்த்தாவே, இது உடைய சித்தமா? நான் இதை செய்யலாமா? இன்று நான் இந்த இடத்திற்கு செல்லலாமா? நாளை இந்த காரியத்தை செய்யலாமா? இப்படி உடனுக்குடன் கர்த்தரை கேட்டு நாம் செய்யும் போது கீழ்ப்படியாமையே வராது. எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் இந்த பூமியில் வாழும் பொழுது, மனித அவதாரத்தில் இருக்கும் பொழுது, இரவு முழுவதும் ஜெபித்தார். கர்த்தருக்கு எல்லா திட்டங்களையும் கேட்டுக்கொண்டார். பகல் முழுவதும் அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு அவர் கீழ்ப்படிந்து நடந்தார். அவன் கீழ்ப்படிந்து நடப்பதற்கு, பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு காரணம், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை காரியத்தினார். சிறியதோ பெரியதோ எல்லாவற்றிலும் கேட்டு தெரிந்து அதன்படி செய்ததினால்தான் அவரால் முழுமையாய் கீழ்ப்படிந்து வாழ முடிந்தது. அவர்தான் நமக்கு உதாரண புருஷராய் இருக்கிறார். அவரை பின்பற்றி எல்லா காரியத்திலும் எதையும் நாம் முதலில் யோசிக்காமல், முதலில் கர்த்தரிடம் கேட்டு அதை தெரிந்து கொண்டு அவருடைய வார்த்தைக்கு உட்பட்டு நாம் சிந்தித்தால் சரியான வழிகள் தோன்றும். நம் வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறலாம், கீழ்ப்படியலாம், கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறி பரலோக தேசத்தை தரித்துக் கொள்ளலாம். எரேமியா 42ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு காத்திருத்தல் என்றால் என்ன? நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும்படி காத்திருப்பது என்றால் ஏன் காத்திருக்க வேண்டும்? கர்த்தர் ஏன் நம்மை காத்திருக்க வைக்கிறார்? உடன் பதில் தராமல் என்பதை இந்த வேத பகுதியில் இந்த வேத பகுதியில் கர்த்தரிடத்தில் எரேமியா தீர்க்கதரிசி ஐயா ஜெபித்து பதிலுக்காக காத்திருக்கிறார். அதை குறித்து நாம் தியானிக்கலாம். இஸ்ரவேலருக்காக எரேமியா ஐயா கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார், விண்ணப்பம் செய்கிறார். அவர்களை காப்பாற்றும்படியும் நல்வழியை சொல்லும்படியும் கர்த்தரிடத்தில் கேட்கிறார். 10 நாள் கழித்து கர்த்தர் பதில் தருகிறார். இந்த 10 நாட்கள் ஏன் உடனே கிடைக்கிறது, ஏன் உடனே கிடைக்கவில்லை என்பதை குறித்து ஆராய்வார். கர்த்தருக்கு பிரியமான எந்த மனிதனும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உடனே பதில் தருகிறார். இதற்கு வேத வசனம் ஒரு ஆதாரம் இருக்கிறது. தானியேல் ஐயா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார் இஸ்ரவேலின் விடுதலைக்காக. அப்படி அவர் ஜெபிக்கும் பொழுது அங்கு ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. அதாவது தானியேல் ஐயா ஜெபிக்க தொடங்கி 21 நாள் கழித்துதான் பதில் வருகிறது. ஆனால் அதாவது வேத வசனம் சொல்லுகிறது, தானியேல் ஐயா கர்த்தருக்கு பிரியமானவராய் இருந்தார். அவர் ஜெபிக்க தொடங்கிய போதே கர்த்தரிடத்திலிருந்து பதில் வந்துவிட்டது. அங்கிருந்து வரும்பொழுது வானத்திலே தடைப்பட்டது. 21 நாட்கள் தடைப்பட்டது. அதாவது கேப்ரியல் தூதன் இறங்கி வர முடியவில்லை. அந்த அளவுக்கு வானத்தில் யுத்தம் நடக்கிறது. பொல்லாத ஆவிகள் கேப்ரியல் தூதனை தடுத்து நிறுத்துகிறது. கேப்ரியல் தூதனுக்கு உதவியாக மிகாவேல் தூதன் வந்து யுத்தம் செய்து, பொல்லாத ஆவிகளோடு யுத்தம் செய்து அழித்து விட்டு பின்பு கேப்ரியல் தூதனை அனுப்புகிறார். அவர் வருகிறார். அதாவது பரலோகத்தில் தூது கொண்டு வரும் தூதர்கள், அதாவது கேப்ரியல் தூதர்கள் எப்பொழுதும் கர்த்தரிடத்திலிருந்து ஜனங்களுக்கு செய்தி கொண்டு வருகிறவர்கள், அந்த தூது செல்கிறவர்கள். அப்படி அவர்கள் அந்த வேலையை மட்டும்தான் செய்வார்கள். மிகாவேல் தூதர்கள் என்பவர்கள் பொல்லாத ஆவிகளோடு யுத்தம் செய்கிறவர்கள், யுத்த வீரர்கள், யுத்தம் செய்யும் தூதர்கள். அவர்கள் யுத்தம் செய்வார்கள்.
இப்படி கேப்ரியல் என்பது ஒரு கூட்டத்தின் பெயர், மிகாவேல் என்பது ஒரு தூதர்களின் கூட்டத்தின் பெயர். இப்படியாக கேப்ரியல் கூட்டத்தின் தூதருக்கு உதவியாக மிகாவேல் கூட்டத்தின் தூதராக ஒரு தூதர் வந்து பொல்லாத ஆவிகளோடு யுத்தம் செய்து வெற்றி பெற்று கேப்ரியல் தூதரை விடுதலையாக்கி அனுப்புகிறார். ஆனால் ஒரு காரியம் என்னவென்றால், அவர் சொல்லுகிறார், தானியேல் ஐயா ஜெபிக்க தொடங்கும் போதே அவர் கர்த்தருக்கு பிரியமானவராய் இருந்ததினால் அவருக்கு உடனே பதில் அங்கிருந்து புறப்பட்டது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால், ஒரு மனிதனை கர்த்தர் நேசித்தால், ஒரு மனிதன் மேல் பிரியமாய் இருந்தால் அவருக்கு உடனே கர்த்தரிடத்திலிருந்து பதில் கிடைக்கும். அவருடைய ஜெபங்கள் உடனே கேட்கப்பட்டு உடனே பதில் கிடைக்கும் என்ற சத்தியத்தை நீங்கே நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்படி என்றால், நாம் பரிசுத்தவானாய் இருந்தால், நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவராய், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து கர்த்தருடைய பிள்ளையாய் நாம் வாழ்ந்தால், கர்த்தர் நம்மை நேசிக்கும்படியாய் நாம் நடந்து கொண்டால், அவருக்கு பிரியமான கீழ்ப்படிதல், ஒழுக்கம், பரிசுத்தம், நீதி, நியாயம் இதை பின்பற்றி நடக்கிறவர்களாய் நாம் இருந்தால், அவருக்கு பிரியமானவராய் இருந்தால் நிச்சயம் நம் ஜெபத்திற்கு உடனே பதில் கிடைக்கும். ஆனால் ஒரு காரியம், தானியேல் ஐயா கர்த்தருக்கு பிரியமானவராய் இருந்தார். அவருக்கு பதில் உடனே புறப்பட்டது பரலோகத்திலிருந்து. ஆனால் வந்து சேர 21 நாட்கள் காலதாமதம் ஆயிற்று. தானியேல் ஐயா என்ன நினைத்துக் கொண்டு வந்திருப்பார்? அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். 21 நாளும் அவர் ஜெபித்துக் கொண்டேதான் இருந்தார். அவர் இங்கு ஜெபிக்க ஜெபிக்க வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் அழிக்கப்பட்டது. மிகாவேல் தூதன் அங்கு வந்து யுத்தம் செய்து அழித்தார் என்றால், இங்கு கீழிருந்து மனிதர்கள் ஜெபிக்க வேண்டும், கட்டளை கொடுக்க வேண்டும். தானியேல் ஐயா அந்த செயலை அவர் செய்தார். இது ஒரு யுத்தம். காத்திருத்தல் என்பது ஜெபத்திற்கு பதில் வர தாமதமானால் நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். அதனால் நாம் உடனே தாமதமானால் அதனால் உடனே நாம் பரிசுத்தவான் அல்ல என்று பொருள் அல்ல. சில நேரங்களில் வேறு சில காரணங்களாலும் தாமதமாகலாம் பதில் கிடைக்கிறது. இந்த வேத பகுதியில் எரேமியா 42ஆம் அதிகாரத்தில் எரேமியா ஐயா பரிசுத்தமான தீர்க்கதரிசி, அவர் நல்லவர் தான், கர்த்தர் நேசிக்கிற தீர்க்கதரிசி தான். ஆனால் எரேமியா ஐயா ஜெபித்த பின்பு 10 நாள் பதில் வரவில்லை. அப்படி என்றால் என்ன காரணம்? வேறு காரணம் இருக்கும். அதாவது எரேமியா ஐயா ஜெபிப்பதற்கு காரணம், அவராக போய் தானியேல் ஐயா ஜெபித்தது போல தம் விருப்பப்படி அவர் போய் எதையும் கேட்கவில்லை. எரேமியா ஐயா ஜெபிப்பதற்கு காரணம், இஸ்ரவேலர்கள் வந்து கேட்டுக்கொண்டார்கள். மிச்சம் இருந்த இஸ்ரவேலர்கள் கில்காமின் மேடையிலிருந்து புறப்பட்டு வந்து கேட்டுக்கொள்கிறார்கள். எகிப்துக்கு போக வந்தவர்கள் பாதி வழியில் நின்று கேட்கிறார்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்தில், கர்த்தரிடத்தில் கேட்டு சொல்லுங்கள், நாங்கள் போக வேண்டுமா எகிப்துக்கு அல்லது வேண்டாமா? கர்த்தர் நன்மை சொன்னாலும் சரி, தீமை சொன்னாலும் சரி, எதை சொன்னாலும் நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்று வாக்கு கொடுத்தார்கள், சொன்னார்கள் அல்லவா? அதை கேட்டு எரேமியா ஐயா ஜெபிக்கிறார். ஜெபித்து 10 நாட்கள் கர்த்தர் அங்கு எந்த காரியத்தையும் செய்யவில்லை, பதில் கொடுக்கவில்லை. என்ன நடந்தது? 10 நாள் முடிந்த பின்பு கர்த்தர் பேசுகிறார். இதற்கு காரணம் அவர்களுடைய மனநிலை. இஸ்ரவேலரின் மனநிலையை எப்படி மாறுகிறது என்று கவனித்துக் கொண்டிருந்தார் கர்த்தர். 10 நாட்கள் அதான் காலம். கர்த்தர் பதில் தராததற்கு ஒரு காரணம், இவர்கள் சொன்ன வார்த்தையில் இவர்கள் உறுதியாய் இருக்கிறார்களா? இஸ்ரவேலர்களின் வார்த்தைகளில் உள்ள உறுதி தன்மையை அவர் வெளிப்படுத்துவதற்காகவே இந்த காரியத்தை செய்கிறார், தாமதப்படுத்துகிறார் பதில் தர. என்ன நடந்தது என்றால், இவர்கள் என்ன சொன்னார்கள்? நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, இன்ப துன்பம் எதுவாய் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம், நாங்கள் சொல்வதை முழுமையாய் கீழ்ப்படுவோம் என்றார்கள். எரேமியா ஐயாவும் சொன்னார், கர்த்தர் என்ன சொன்னாலும் ஒரு வார்த்தை தவறாமல் நான் முற்றுமாக எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று எரேமியா ஐயாவும் ஒப்புக்கொண்டார். ஆனால் இதை கேட்ட இவர்கள் 10 நாள் கழித்து பதில் சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேலிலேயே இருங்கள், நான் உங்களை பாதுகாப்பேன். எகிப்துக்கு போனால் சுகமாய் வாழலாம், செழிப்பான இடம், பஞ்சம் இல்லாமல் சாப்பிடலாம்,
கொள்ளை நோய் இல்லை, பட்டயம் இல்லை, சமாதானமாய் வாழலாம் என்று நீங்கள் போனீர்கள். ஆனால் நீங்கள் எதை எதிர்பார்த்து போகிறீர்களோ அது எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. பஞ்சத்தினாலும் பட்டயத்தினாலும் கொள்ளை நோயினாலும் அழிந்து போவீர்கள். இதையெல்லாம் நான் வரவழைப்பேன் அங்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலிலே இருங்கள், எகிப்துக்கு போகாதீர்கள் என்று சொல்கிறார். எகிப்திலிருந்து கர்த்தர் புறப்பட பண்ணி கூட்டிக் கொண்டு வந்தவர். திரும்பவும் இவர்கள் எரேமியா காலத்துக்கு போக நினைக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் வேண்டாம் என்று சொன்னாரா? இதை கேட்ட பின்பும் அவர்கள் என்ன சொன்னார்கள்? 21ஆம் வசனம் சொல்லுகிறது. அதாவது எரேமியா 42:7ஆம் வசனமும் 21ஆம் வசனத்தையும் சேர்த்து பார்க்கும் போது தெரியும். 10 நாள் சென்ற பின்பு கர்த்தர் பேசுகிறார். அந்த வார்த்தையை அதே நாளில் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை கிடைத்த அதே நாளில் எரேமியா சொல்லுகிறார் இஸ்ரவேலருக்கு, நீங்கள் அங்கு போகாதிருங்கள் என்று. போனால் இப்படி தண்டனை வரும் என்று, அழிந்து போவீர்கள் என்றும் சொல்லுகிறார். அதை கேட்ட இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாங்கள் போகத்தான் செய்வோம், நாங்கள் உன் பேச்சை கேட்க மாட்டோம், நீராக இதை சொல்லுகிறீர், யாரோ சொல்லி கொடுத்து சொல்லுகிறீர், இது கர்த்தருடைய வார்த்தை அல்ல என்று சொல்லிவிட்டு இவர்கள் எகிப்துக்கு போக புறப்பட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, கர்த்தருடைய தீர்க்கதரிசியை விசுவாசிக்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் இல்லை. இந்த 10 நாட்கள் கர்த்தர் தாமதப்படுத்தியதின் விளைவு இவர்கள் உறுதித்தன்மை எப்படி இருக்கிறது என்று கவனித்தார். கர்த்தர் ஒரு மனிதனின் இருதயத்தை நன்கு ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். இவர்கள் வாயினால் எரேமியாவினிடத்தில் பேசியிருக்கிறார்கள். நாங்கள் எதை சொன்னாலும் கர்த்தர் சொல்வதையெல்லாம் கேட்கிறோம் என்று சொன்னார்கள் அல்லவா? அவர் அதை தெரிந்து அவர் சொன்னதை கேட்டு ஜெபிக்கிறார். ஆனால் கர்த்தருக்கு தெரியும் அந்த இஸ்ரவேலர்களின் இருதயத்தில் என்ன இருந்தது என்று. கீழ்ப்படுகிற மனம் அவர்களுக்கு இல்லை. ஏற்கனவே எகிப்துக்கு போக வேண்டும் என்று யோசித்து விட்டார்கள், முடிவெடுத்து விட்டார்கள். அதன் மேல் விருப்பத்தையும் வளர்த்து கொண்டார்கள், ஆசையை வளர்த்து விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் போக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள், போகத்தான் போகிறார்கள். இவர்கள் விருப்பம் நிறைவேறும்படி கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை வர வேண்டும் என்று எதிர்பார்த்து இவர்கள் எளிமையாக கேட்கிறார்கள். இன்றும் கிறிஸ்தவர்களின் மனநிலை இப்படிதான் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்றால் என்ன? எப்படி வாழ்கிறார்கள்? இந்த சாதாரணமான கிறிஸ்தவர்கள் என்று பார்க்கும்போது பொதுவாக ஒரே ஒரு வார்த்தையில் முடித்து விடலாம், ஆசீர்வாதம். இந்த உலகம் முழுவதும் எல்லா காலங்களிலும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய பிள்ளைகளின் சித்தம், கர்த்தருடைய ஊழியர்களின் விருப்பமாய் இருக்கும். அதில் ஏற்ற மாற்ற கருத்தும் உண்டு. ஆசீர்வாதம் தான் வாழ்க்கைக்கு தேவை. நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படாவிட்டால் சாபத்தை யாருதான் விரும்புவார்? இல்லை, நிச்சயமா இல்லை. ஆனால் எது ஆசீர்வாதம் என்பதுதான் கேள்வி. இவ்வுலக ஆசீர்வாதங்களையே தேடிக்கொண்டிருப்பது, பணம், வேலை, திருமணம், சாப்பாடு, வீடு, வசதி, வாய்ப்பு, இப்படி இதையெல்லாம் எத்தனை காலம் நாம் வைத்திருக்க போகிறோம்? நம் சரீரத்தை பாதுகாப்பது சரி, இது மட்டும் எத்தனை காலம் இருக்க போகிறது? நம்ம 70 வருடங்கள், 35 வருடங்கள் அல்லது 80 வருடங்கள். அதன் பின்பு நிரந்தரமாய் கோடான கோடி ஆண்டுகள் வாழப்போகிறோம் என்ற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? வாழப்போகிறோம் என்ற எண்ணம் இருந்தால்தான் அதற்கான ஆயத்தத்தில் ஈடுபடுவார்கள். கர்த்தரிடம் போக போகிறேன், பரலோக வாழ்க்கை வாழப்போகிறேன் என்று நினைத்தால்தான் அதற்கான ஆயத்தத்தை நாம் நினைப்போம். இந்த 70 வருடங்களை மட்டுமே நினைத்து கொண்டே வாழ்ந்தால் அதன் முடிவு நரகம்தான். அப்படிதான் என்று எல்லோரும் போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளேயே நம்பிக்கை இல்லை. பரலோகம் போக வேண்டும் என்ற விருப்பம் இல்லை. விருப்பம் இருந்தாலும் நம்பிக்கை இல்லை. போக முடியும் என்று நம்பிக்கை இல்லை. அதை குறித்து சிந்திப்பதில்லை என்றே சொல்லலாம். இவ்வுலக ஆசீர்வாதங்களை மட்டும், அன்றாட தேவைகள், இன்றைய சந்தோஷம் என்ன, நாளைய சந்தோஷம் என்ன, என்னென்ன நிகழ்வுகள் சந்தோஷமா இருக்கிறது, என்னென்ன ஈவெண்ட்டுகள், எந்தெந்த நிகழ்வுகள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அதை ஏற்படுத்தி கொள்வது. பிறந்தாள், உறவினர் பிறந்த நாள், பண்டிகை நாள், இன்னும் ஏதாவது நாட்களை சொல்லிக் கொண்டு கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். தினம் தினம் கொண்டாட்டம் இருக்க வேண்டும், சந்தோஷம் இருக்க வேண்டும்.
இவ்வுலக வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ நினைக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல தேவையில்லை. சந்தோஷமாய் உலக சந்தோஷத்தை அனுபவித்து வாழ்வது முடிவு கர்த்தருடைய ராஜ்யத்தை சேர முடியாது. அதை நினைத்து கூட பார்க்க தேவையில்லை. உண்மையான கர்த்தருடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு சமாதானத்தை பெற்றுக்கொண்டு வாழும் வாழ்க்கை, கர்த்தரோடு இணைந்த வாழ்க்கைதான் உண்மையான சந்தோஷமும் சமாதானம். அது எப்படி கிடைக்கும், இவ்வுலகத்தில் அனுபவிக்க முடியும் என்றால் உலக இன்பங்களை மறந்தால் தான் முடியும். உலக இன்பங்களை வைத்துக் கொண்டு உலக காரியங்களையே விரும்பி கொண்டு விருப்பம் இருந்தால் நாம் அதை நினைக்க வேண்டாம். பரலோகவாசி என்பதை நினைக்க கூடாது. பரலோகத்துக்கு போவோம் என்ற எதிர்பார்ப்பு தேவையில்லை. இவ்வுலக இன்பங்களை வெறுக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஒரு சீஷனை, ஒரு மனிதனை சீஷனாக்குங்கள் என்று சொன்னார். உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவித்து சகல ஜனங்களையும் சீஷராக்குங்கள் என்றார். சீஷத்துவத்தின் அடிப்படை சாராம்சம் என்ன? அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பூமாலை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வா என்று சொல்லவில்லை. காரில் ஏறிக்கொண்டு சுகபோக வாழ்க்கையோடு என்னை அண்டிக்கொள் என்று சொல்லவில்லை. வாசனை திரவியங்கள் பூசிக்கொண்டு சந்தோஷமாய் கொண்டாட்டங்களோடு கொண்டாடி கொண்டு என்னிடத்தில் சேர் என்று உலக வாழ்க்கையை அனுபவித்து முடித்து வா என்று சொல்லவில்லை. அவனவன் தன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு, சிலுவை என்பது பூமாலையா? கர்த்தர் சிலுவை சுமந்த போது தூக்க முடியாமல் பலமுறை கீழே போட்டு விட்டார். மீண்டும் அதை அவர் மேல் தூக்கி வைத்து அப்படித்தான் சுமக்க செய்தார்கள். கடைசியில் சிமியோன் என்பவர் செய்தார் மலையில். அவரால் முடியவில்லை. வார சிலுவை ஆவிக்குரிய ரீதியில் நம்முடைய மனநிலையிலும் நம் வாழ்க்கையின் போராட்டங்கள் நம்மால் சுமக்க முடியாத அளவுக்கு வரும் பாடுகளை நாம் சுமந்து முடித்து, தேவ பலனால் சுமந்து முடித்து, வலியையும் வேதனையும் அனுபவித்து நொறுங்கி நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் நாம் பரலோகம் போக வேண்டும். பரலோகவாசி என்றால் அவர்கள்தான். இதை சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் எந்த காரியத்தை சுத்திகரித்தாலும் அது மிகுந்த வலியை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு, ஒரு துணியை சுத்திகரிக்க வேண்டும் என்றால் அதை நாம் எவ்வளவு துன்பப்படுத்துகிறோம். ஒரு துணியை ஒரு மெஷினை போட்டு அதற்குரிய தண்ணீர் மற்ற காரியங்களை எல்லாம் போட்டு சோப்பை போட்டு நாம் அதை துவைக்கும் பொழுது சோப்பு திரவத்தை ஊற்றுகிறோம், தண்ணீரை ஊற்றுகிறோம். அது சுற்றி 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 சுழற்றி அடிக்கிறது. அது எந்த அளவுக்கு அந்த துணி வேதனைப்படுகிறது. அதற்கு மனம் இருந்தால் எவ்வளவு வலு. அது அது வலி அனுபவித்து அதன் பின்பு தண்ணீரால் கழுவப்பட்டு அதன் பின்பு உஷ்ணமான வெயிலில் காய வைக்கப்பட்டு அதன் பின்பு வெப்பமான அயனிங் பாக்ஸ் நம்ம அயன் செய்கிறோம். எவ்வளவு சூடை அது தாங்குகிறது. பின்பு அது புது துணியை போல வருகிறது. இப்படிதான் மனிதன் சுத்திகரிக்கப்படுகிறார். மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறார், மண்ணானை போல அவர் சுத்திகரித்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார். இது நாம சொல்லும் உதாரணம் அல்ல. மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் துணியை துவைப்பது போல உன்னை துவைக்கிறேன் என்று கர்த்தர் சொன்ன உதாரணம் இது. இப்படி சுத்திகரிக்கப்படுவதுதான் மனித வாழ்க்கை. அந்த துணி, அழுக்கான அந்த துணி அப்படியே இருந்தால், அப்படியே அது மடித்து வைக்கப்பட்டால் அதை பயன்படுத்த முடியுமா? நாம் அதை என்றாவது அப்படி செய்வோமா? அழுக்கான துணியை எடுத்து அப்படியே மடித்து வைத்து பின்பு அதை எடுத்து பயன்படுத்துவோமா? சாதாரண மனிதர்கள், மண்ணிலிருந்து பிறந்த நாமே அதை அருவருப்பாக எண்ணுவோம். அழுக்கு துணியை துவைக்காமல் எப்படி போடுவது என்று சொல்வோம். அதை மிக அருவருப்பாக எண்ணுகிறோம். கர்த்தர் எப்படி ஏற்றுக்கொள்வார்?
நாம் சுகபோகமாக நம் ஆத்துமா பிறந்ததிலிருந்து இருக்கிற எல்லா கரைதிரைகளோடும் துர்க்குணங்களோடும் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால், அந்த அழுக்கான துணியைப் போலவே சுத்திகரிக்கப்படாமல் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருந்தால், அது எப்படி கர்த்தருடைய சன்னதியில் போய் சேர முடியும்? இது எங்கேயாவது கொஞ்சம் ஒரு பொருந்தும்படியாக இருக்கிறதா? லாஜிக் இருக்கிறதா? சுத்திகரிக்கப்படாத எந்த பொருளையும் நாமே ஏற்றுக்கொள்வதில்லை. துணியாக இருக்கட்டும், ஒரு காய்கறிகளை ஆகட்டும், சுத்திகரிக்காமல் சமைத்து சாப்பிடுவோமா? பழங்களை கழுவாமல் சாப்பிடுவோமா? இந்த பூமியில் எல்லாம் கரையும் அழுக்குமா இருக்கு. சுத்திகரித்து தானே பயன்படுத்துகிறோம். நம்மை நாம் தினந்தோறும் சுத்திகரித்துக் கொள்வதில்லையா? நம் இருதயத்தை வேத வசனங்களால் சுத்திகரிக்க வேண்டியது அவசியம் அல்லவா? இப்படி சுத்திகரிப்பு என்பது அவசியம். சுத்திகரிப்பு என்பதை சிலுவை சுமப்பதுதான், பாடு அனுபவிப்பதுதான். அது சுகபோக வாழ்க்கை அல்ல. கர்த்தர் எப்பொழுதெல்லாம் பதில் தர தாமதப்படுத்துகிறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த பதிலை பெற்றுக்கொள்ள நமக்கு தகுதி வரவில்லை என்று பொருள். அந்த தகுதி வரும் வரை கர்த்தர் காத்திருக்கிறார். நம்மை காத்திருக்க பண்ணுகிறார், பதில் தருவதில்லை. கர்த்தரும் காத்திருக்கிறார் என்று சொல்லலாம் நமக்காக, நாம் அந்த மறுரூபம் ஆகும் வரைக்கும். உதாரணத்திற்கு மோசே ஐயா 40 நாள் மலையில் இருந்தார். கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் பெற்றுக்கொண்டார். 40 நாள் கழித்து கர்த்தர் சொல்லுகிறார் மோசே ஐயாவோடு, நீ போ, புறப்பட்டு போ மோசே, அங்கே கீழே உன் ஜனங்கள் கெடுத்து கொண்டார்கள் தங்களை. கீழே ஆரோன் ஐயா தலைமையில் அங்கு கன்றுக்குட்டி செய்து விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள், பண்டிகை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். மோசே ஐயா 40 நாள் வரவில்லை என்றதும் இவர்கள் கன்றுக்குட்டி செய்து நீதான் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இஸ்ரவேலர்கள் அங்கு அக்கிரமம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அனுப்புகிறார், நீ போ மோசே என்று மோசே ஐயாவை அனுப்புகிறார். இது எப்படி இருக்கிறது? அந்த 40 நாள் இடைவெளியில் இங்கு ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அதே போல எரேமியா ஐயாவின் காலத்திலும் கர்த்தர் பதில் தர தாமதிக்கும் பொழுது இவர்களுடைய இருதயம் மாறுபட்டது. முதலில் சொன்ன வார்த்தை அவர்களுக்கு உறுதியாய் இல்லை. அதே போல மோசேயாவின் காலத்தில் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தரை அவர் பார்க்க வேண்டும் என்று நினைத்த போது கர்த்தர் என் முதுகை மட்டும் நீ பார்க்கலாம் என்று அனுமதிக்கிறார். அப்பொழுது அவர் பார்க்க போகும்போது 6 நாட்கள் காத்திருந்துதான் மோசேயா கர்த்தரை 7வது நாளில் சந்திக்கிறார். கர்த்தரை பார்க்க முடிகிறது. இப்படியாக நடக்கிறது. இப்படி நாம் ஆயத்தப்படும்படியாக, தகுதிப்படும்படியாக, நாம் அந்த தகுதிக்குள் கர்த்தரை பார்க்கும் தகுதியை பெறும்படியாக, கர்த்தரிடத்திலிருந்து வரும் செய்தியை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களாய் நாம் வளரும்படியாக கர்த்தர் அந்த நேரத்தை பார்த்திருக்கிறார். கர்த்தர் ஒரு வார்த்தையை நமக்கு பதிலாக தந்தாலும், ஒரு செயலை நமக்கு சொன்னாலும், அதை பெரும் தகுதி நமக்கு இருக்கிறதா என்று பார்த்தே நாம் கடைபிடிக்கிறார். எல்லோரிடத்திலும் எல்லா விஷயத்தையும் சொல்வதில்லை. கர்த்தர் ஞானம் உள்ளவர், பூரண ஞானம் உள்ளவர். அதை கர்த்தர் அப்படித்தான் செய்கிறார் என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்வோம். நம்மை அந்த சூழ்நிலைக்கு, அந்த பக்குவத்திற்கு நம்மை ஏற்படுத்தி அதன் பின்பு அந்த பதிலை கொடுக்கிறார். இன்னும் ஒரு உதாரணத்தை கூட பார்க்கலாம். ஒரு தகப்பனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு ஒரு 7 வயது ஆகும் போது அந்த பெண் குழந்தை தன் தகப்பனிடம் கேட்கிறது, எனக்கு அழகான ஒரு தங்க செயின் வேண்டும் என்று கேட்கிறது. தங்கத்தில் செயின் வேண்டும் என்று கேட்கிறது. அதை அந்த தகப்பன் வாங்கி கொடுக்கிறார். அதை வாங்கியதும் அழகாக அதை போட்டு பார்க்கிறது, ரொம்ப சந்தோஷப்படுகிறது. சிறிது நேரத்தில் அந்த தகப்பன் அந்த நகையை கழற்றி விடுந்தார். அதை எடுத்து பத்திரமாக எடுத்து வைத்திருந்தார். அப்பொழுது அந்த குழந்தை கேட்கிறது, அப்பா நான் அதை போட்டுக் கொள்வேன், எனக்கு வேண்டும், அது எனக்கு மிகவும் பிரியமா இருக்கிறது, எனக்கு வேண்டும் கொடுங்கள் என்று கேட்கிறார். அதற்கு அந்த தகப்பன் சொல்கிறார், அம்மா இந்த நகை உனக்குதான், உன்னுடையதுதான், உனக்கு பிரியமானதை நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன். ஆனால் நீ சிறு பிள்ளையா இருக்கிறாய்,
இதை போட்டுக்கொண்டு வெளியே போகக்கூடாது, அதனால் உலக ஆபத்து வரும். இதை பயன்படுத்தும் அணிந்து கொள்ளும் தகுதி உனக்கு இது வரவில்லை என்று சொல்லி அதை வாங்கி வைத்து விடுகிறார். அந்த நேரத்தில் அதை கொடுத்தால் அந்த பெண் குழந்தைக்கு அந்த நகையின் நிமித்தம் திருடர்கள் யாராவது குழந்தைக்கு ஏதாவது செய்து விடுவார்கள். சிறு பிள்ளைக்கு அதிகமான விலை உயர்ந்த நகைகளை நாம் போட்டு அனுப்புவோமா? வெளியே அனுப்புவோம். அதை போட்டுனால் குழந்தையை நம்மால் பள்ளிக்கு அனுப்ப முடியாது. அதனால் குழந்தைக்கு ஆபத்து நேரிடும். எவ்வளவுதான் நம்மிடத்தில் நகைகள் இருந்தாலும் அதை நாம் குழந்தைகளுக்கு அனுமதிக்க மாட்டோம். குழந்தையின் பாதுகாப்பு கருது. அதே போல அந்த தகப்பன், அந்த பிள்ளை வளர்கிறாள், திருமண வயது அடைகிறாள், திருமணம் வருகிறது. தகப்பன் அதிகமான நகைகளை அந்த பிள்ளைக்கு கொடுக்கிறார். எல்லா நகைகளையும் அந்த பெண் குழந்தை சிறு பிள்ளையை கேட்ட அந்த தங்கச்செயினையும் எடுத்து கொடுத்து போட்டுக்கொண்டு செய்ய. அப்ப அந்த மகள் கேட்கிறார், இப்பொழுது தருகிறீர்களே அப்பா என்று. உனக்கு அதை பெற்றுக்கொள்ளும் தகுதி இப்பொழுது வந்து விட்டதம்மா, நீ அணைந்து கொள் என்று சந்தோஷமாக அந்த பிள்ளைக்கு அறிவிக்கிறார். இப்படிதான் நம் பரமத நமக்கு எப்பொழுது எதை கொடுக்க வேண்டும்? சிறு குழந்தையா இருக்கும் போது அந்த தங்க சங்கிலி அந்த குழந்தைக்கு ஆபத்தாய் முடியும். ஆனால் வளர்ந்த பின்பு அது அவளுக்கு அழகான ஒரு காரியமாய் மகிமையாய் அந்த பிள்ளைக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டுமோ அதை அப்பொழுது கருத்தில் நமக்கு தரும். அது வரைக்கும் நாம் பொறுமையோடு காத்திருப்பது அவசியம். பொறுமை கிறிஸ்தவர்களுக்கு அவசியமானது. கருத்து நம்மிடத்தில் சொல்லி இருக்கலாம். நாம் ஜெபத்தில் கேட்ட காரியங்களா இருக்கலாம், அது பதில் கிடைக்க தாமதமாக்கலாம். பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நீதியாய் நாம் வாழ்வு இருக்க. அதே சமயத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இருப்பார். அவசரப்படக்கூடாது. சாராள் அம்மாவுக்கு குழந்தை தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். கால தாமதம் ஆகும் போது சாராள் அம்மா அவசரப்பட்டு ஆகாரை கணவருக்கு கொடுத்தார். அதன் விளைவாக இஸ்மவேல் சந்ததி பிறந்தது. இன்று வரை உபத்திரவமாயிருக்கிறது. அவசரப்படக்கூடாது. பொறுமையோடு காத்திருந்தால் 100வது வயதில், அதாவது ஆபிரகாமையாவுக்கு 100வது வயது, ஈசாக்கு கர்த்தர் சொன்னபடியே கொடுத்தார் அல்லவா? ஈசாக்கின் மரணை கர்த்தர் சொன்னார், ஏற்ற காலத்தில் அதை செய்வார். அதுவரைக்கும் பொறுமையோடு காத்திருந்ததால் அவசியமாய் இருக்கிறது. எரேமியா 42ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அந்த காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் கர்த்தரிடத்தில் சொன்ன வார்த்தையை அவர்கள் உண்மையாய் ஆழமான உண்மையான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொன்னார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம் என்று சொன்ன வார்த்தை அது உண்மையாய் இல்லாததினால் கர்த்தர் 10 நாள் தாமதப்படுத்தினார். அவர்கள் உள்ளத்தில் இருந்த உண்மை விளைவிற்று. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறும் எண்ணத்தோடு இருந்தார்கள். அவர்கள் கீழ்ப்படுகிற எண்ணம் அவர்களுக்கு உண்மையாய் இருந்திருந்தால் அவர்கள் எரேமியாய் ஜெபித்த அன்றே கர்த்தர் பதில் கொடுத்திருப்பவர். அவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள் என்பதை அறிந்தே, அவர்கள் இருதயத்தை அறிந்து ஒரு 10 நாட்கள் தாமதப்படுத்துகிறார் கர்த்தர். இன்னும் 10 நாளில் கொஞ்சம் திரும்பி வருவார்களா? ஏனென்றால் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா, கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு நாள் நாம் அவர்கள் மனதில் அந்த எண்ணம் இல்லை. வாயினால் சொல்லி இருக்கிறார்கள், மனதில் அந்த எண்ணம் இல்லை. ஒருவேளை ஒரு 10 நாளில் அவர்கள் அந்த எண்ணத்திற்குள் வரலாம் என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள் கர்த்தர். இல்லை, அவர்கள் இதயத்தில் அந்த எண்ணம் வரவே இல்லை. அதன் பின்பே எரேமியாவை கொண்டு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். இதுதான் நடந்தது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், கர்த்தருடைய நேரம் வரும் வரைக்கும் அந்த காரியத்தை செய்ய கர்த்தர் தாமதப்படுத்துவார். அதை நாம் பொறுத்து கொண்டு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியங்கள் நல்லபடியாய் நடக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படிவதே நம்முடைய வேலையாய் இருக்கிறது. அதை கவனிப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். உலக காரியங்களை மறந்து நீதியின் பாதையில் நடந்து கர்த்தருக்கேற்ற காரியங்களை செய்ய, கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தை அடைய வேத வசனங்களை தினந்தோறும் தியானித்து ஒரு நாளைக்கு 4-5 அதிகாரங்களாய் தியானிப்போம்.
ஒரு மணி நேரம் தியானித்தால் கூட ஒரு வருடத்தில் ஒரு முறை முழுவதுமாக வேதத்தை படிக்கலாம். இப்படியாக வேதத்தை படித்து நம்மை நாம் கழுவி கொண்டு கர்த்தருடைய வசனத்தால் நம்ம ஆத்மாவை கழுவி சுத்திகரிப்போம். அப்போது தான் பரமராஜ தேசங்களை கர்த்தருடைய வருகையில் பிரவேசிக்க கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.